பரிசுத்த வாழ்வு இந்திய பெந்தகோஸ்து தேவ சபைகளின் சார்பாக என் அன்பு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நம்ம எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய இந்த நாளில் நம்ம வருவதெல்லாம் பரலோகத்தின் தேவனை உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. நம்ம சபை கூடி வருதல் அவரை புகழுவதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்காக. கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை அற்புதமாக, ஆச்சரியமாக ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். கடந்த மாதத்தில் செய்ததை காட்டிலும் இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. கடந்த 5 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதைவிட பெரிய காரியங்களை இன்னும் அவர் செய்ய நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்திலே காணப்படுவோம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதுடையதான 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்கள்? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த 6வது மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் பல தேவைகள், பல முக்கியமான அவசரமான காரியங்கள் பல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம், சத்தமா சொல்லுங்க, கலங்காதிருப்பதாக. இந்த மாதத்திலும் இதுவரையும் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் பிரதான காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இந்த இடத்துல உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லியிருக்கிற முக்கியமான காரியம், அவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் என்ன செய்யாதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், என்னிடத்திலேயும் விசுவாசமாயிருங்கள், பிதாவிடத்தில் என்ன செய்யுங்கள்? விசுவாசமாக இருங்கள். அப்ப தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் கலங்காம இருக்கணும்னா, நம்முடைய இருதயம் தடுமாற்றம் அடையாம இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசித்தவளே, ஆமா, ஆண்டவர் மேல நம்முடைய விசுவாசம் இருக்குமானா நிச்சயம் நம்ம வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், தேவனிடத்திலும் என்ன செய்யுங்கள்? விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்கள்? விசுவாசமாயிருங்கள். தேவ பிள்ளைகள் இந்த மாதத்திற்கு வேண்டிய எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தீங்கன்னா ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி அற்புதமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் என்ன செய்வார்? ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு இங்கே சொல்கின்ற ஒரு காரியம், இந்த உலக காரியத்தை காட்டிலும், இந்த உலகத்தின் தேவைகளை காட்டிலும், உலகத்தின் வாழ்க்கை தேவை சம்பந்தமானதை காட்டிலும் மேலான ஒன்றை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், பிதாவிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். காரணம்,
நீங்கள் எதற்கு இந்த விசுவாசத்தை விடாமல் உறுதியாய் பற்றி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலக பிரகாரமான காரியத்திற்காக நம்ம தேவ சமூகத்தில் விசுவாசிப்பதை விட அதற்கு மேலான ஒன்றுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா? விசுவாசமா இருக்கணும். இந்த உலக காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக நம்மை நடத்தி அற்புதமாய் நமக்கு புதிய வழிகளை திறந்து புதிய காரியங்களை செய்து நம்மை மேன்மையாக கத்தர் வைப்பார். கரங்களை வைத்து கத்தரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆனால் அதைவிட மேலான ஒன்றை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். ஆமென். இந்த பூமிக்குரிய தேவைகளை விட, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விட, இந்த பூமிக்குரிய பலத்தை விட ஒரு மேன்மையான காரியத்தை இயேசு எங்கே சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. சபைக்கு, தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே விரும்புகிறார். அதுதான் இயேசு அங்கே குறிப்பிடுவதை நம்ம பார்க்கிறோம். சபையே, அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிற காரியம், நீங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காகவும் எந்த அளவு நீங்கள் கலங்காமல், பயப்படாமல், திகைக்காமல் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறீங்களோ, இந்த உலகத்தின் காரியத்தை விட நான் உங்களுக்காக ஒரு மேலான காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஆமென். நம்ம ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏசப்பா எதுக்கு நம்ம ரட்சித்திருக்கிறாரு? நம்ம எதுக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம வைத்திருக்கிறார் என்றால், நமக்காக ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விட, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை, மேலான ஒரு பாக்கியத்தை இயேசு நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது? இழந்து விடக் கூடாது. ஆகவே முதலாவது அந்த ராஜ்யத்தையும் அந்த நீதியை நீங்க தேடும் போது இந்த உலகத்திலே உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். அந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இங்கே இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். 1ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். சரி, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் விசுவாசமாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க. விசுவாசமாயிருங்கள். விசுவாசத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க. இப்ப நம்ம முதல் நாள் பார்த்தோம், கவலையை அகற்றி விடுங்கள். 2வது நாள் அவிசுவாசத்தை அகற்றி விடுங்கள். 3வது நாள் சோர்வை அகற்றி விடுங்கள். ஏனென்றால் உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், நான் உங்களுக்கு என்னவை தரப்போகிறேன்? ஒரு ராஜ்யத்தை தரப்போகிறேன். ஆகவே இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை விட மேலான ராஜ்யத்திற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமா இருக்கணும். நீங்க வாஞ்சையா இருக்கணும், தாகமா இருக்க வேண்டும். ஆகவே இங்கே சொல்லுகிறார், நீங்க எந்த அளவு இந்த உலகத்திலே மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எந்த அளவு சந்தோஷமா இருக்க முடியும்னா, எந்த அளவு நீங்க நம்பிக்கையா இருக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது, விசுவாசமா இருக்கணும். எந்த அளவு ஆண்டவர் மேல நீங்க விசுவாசமா இருக்கீங்களோ அந்த அளவு நீங்க ஒரு நாள் சோர்ந்து போகவே மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எதன் மேல விசுவாசமா இருக்கணுமா?
எதற்காக விசுவாசமா இருக்கணும்? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில், என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள். இப்போ இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது? யாராவது குறிப்பிட முடியுமா? இந்தியா போல, இலங்கையை போல, பாகிஸ்தானை போல, சைனாவை போல, அமெரிக்காவை போல, இங்கிலாந்தை போல, ஜெர்மனியை போல, ஸ்காட்லாந்து தேசத்தை போல, கனடாவை போல, இப்படி உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது? இதற்கு பேர் என்ன? ஒரு ராஜ்யம். கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட நாடுகளை உடையதுதான் இந்த உலகம், இந்த பூமி. புரியுதா? இன்னைக்கு உலகத்தில் 240 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. இப்ப இந்தியாவை போல எத்தனை நாடுன்னு பார்த்துக்கோங்க. அவைகளை கொண்டதுதான் இந்த உலகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிதாவின் ராஜ்யத்திலே அநேக. அப்போ இது பூமி ஒரு உலகம். அடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டேன். அப்ப இதுக்கு மேல இன்னொரு வான மண்டலம், அதுக்கு மேல ஒரு சிங்காசன மண்டலம். ஆமென். ஒரு சிலர் பைபிள் படி 3 வானங்களை நம்ம குறிப்பிடப்படுகிறது. ஆனால் 7 வானங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு சீக்கிரமா அதை பார்க்கணும்னா சீக்கிரம் செத்து போங்க, சீக்கிரம் போய் பார்த்துடலாம். அல்லேலூயா. இல்லைன்னா பொறுமையா காத்திருந்தீங்கன்னா ஏசப்பா வரும்போது என்ன செய்வார்? நம்ம அவரோடு அழைத்து கொண்டு போவ நம்ம பார்த்து கொள்ளலாம். ஆமென். அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்கு எட்டினபடி வேதம் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறபடி வான மண்டலம், அதுக்கு மேல சிங்காசன மண்டலம். ஆண்டவர் இந்த வான மண்டலத்தை அதை முழுவதும் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? பிசாசுக்கும் அவனை சேர்ந்த தூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த உலகத்தை மனிதனுடைய வாழ்வுக்காக, இந்த உலகத்தில் மனிதனுடைய குடியிருப்புக்காக இவைகளை கொடுத்திருக்கிறாரோ, அதுபோல வான மண்டலம் முழுவதையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதற்கு மேல யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அந்த மண்டலத்துக்கு பேர் என்ன? சிங்காசன மண்டலம், 3வது வானம். சோ அது ஒரு பெரிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை குறித்து இயேசு இங்கே சொல்லுகிறார். என் பிதாவின் ராஜ்யத்திலே அநேக வாசஸ்தலங்கள். எப்படி இந்த உலகத்தில் 200க்கு அதிகமான நாடுகள் இருக்கின்றதோ, அதுபோல அது ஒரு பெரிய ராஜ்யம் அமைக்கக்கூடிய ஒரு இடம் என்னுடைய பிதாவிடத்தில் இருக்கிறது. சபையே, உலகத்தில் நிந்தைகளை, அவமானங்களை, வேதனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை சகித்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகிற வார்த்தையை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிறைந்த வார்த்தையை, ஒரு விசுவாசத்திலே நீங்கள் பலப்பட வேண்டிய வார்த்தையை இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென். முதல்ல விசுவாசமா இருக்கணும். 2வது அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. 3வது அந்த வாசஸ்தலங்களிலே ஒன்றை நமக்காக என்ன செய்யப்படுகிறாரா? ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். எப்படி நம்ம 200க்கு அதிகமான நாடுகளை உடைய இந்த உலகத்திலே, இந்தியாவிலே நம்ம வாழ்வது போல, ஆண்டவர் இந்தியாவை போல ஒரு அருமையான நாட்டை
மணவாட்டிக்காக மட்டும் இயேசுவே இயேசுவே என்று ஓயாமல் கதறிக்கொண்டு எப்ப வருவீர் ஆண்டவரே என்று நான் உம்மோடு சேருவேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற சபைக்காக ஆண்டவர் என்ன செய்ய போயிருக்கிறார்? ஆயத்தப்படுத்த போயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, நமக்கு இருக்கிறது மாதிரி ஒரு பாக்கியம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் மற்றவர்கள் துக்கித்து அறிவில்லாதவள் இருப்பது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏனென்றால் இயேசுவானவர் மரித்தார், மரித்த பின்பு எழுந்தார், அடுத்து என்ன செய்தார்? பரத்துக்கு சென்றார். ஆமென். அப்போ நமக்கு ஆண்டவர் பரத்திலே நமக்கும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் வேதனை. இன்னும் யோபு சொல்றார் இல்லையா, மாம்சம் இருக்கிற வரைக்கும் நோவு. சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மாம்சம் இருக்கும். புரியுதா? இந்த உலகத்தை விட்டு நம்ம போனாதான் இந்த மாம்சத்தை விட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம விடை பெற முடியும். இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் மண்டையடி தலையடி, சொல்லுங்களேன், என்னென்ன வரணுமோ என்னெல்லாம் வரணுமோ எல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். நீங்க வேண்டானாலும் அது வந்துடும். ஆனா பவுல் சொல்லும் பொழுது இதெல்லாம் லேசான உபத்திரவம். இதெல்லாம் லேசான உபத்திரவம். ஆகவே இதை நீங்க பெருசுபடுத்த கூடாது, இதை நீங்க நினைத்து கவலைப்படக்கூடாது, இதை நினைத்து உங்கள் இருதயம் சோர்ந்து போகக்கூடாது. இதை விட மேலான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அங்கே வாசிக்கிறோம், அந்த 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். 3வது ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். ஏனென்றால் இந்த உலகத்திலே அவருடைய ஜனம் படுகிற வேதனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை போல இந்த பூமியிலே மனிதனாக 100க்கு 100 தெய்வமாக நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து நம்ம படுகிற பாடெல்லாம் கண்ணால் பார்த்து அவர்களை சகிக்க முடியாமல் நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம். இப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஸ்தலத்தை பார்த்திருக்கீங்க? எனக்கா பார்த்திருக்கீங்களா? சொல்றதையாவது கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் வீட்டிலே, பிதாவின் வாசஸ்தலத்திலே, பிதாவின் ராஜ்யத்திலே அநேக வாசஸ்தலம் இருக்கிறது. ஆனால் அவைகளில் ஒன்றை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இப்போ பார்வோனுடைய காலத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்படி பஞ்சம் உண்டான காலகட்டத்திலே அந்த யோசேப்பின் வம்சத்துக்காக பார்வோன் என்ன சொன்னான்? இந்த தேசம் எல்லாம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, தேசம் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது, ஆனால் அதை விட ஒரு சிறப்பான தேசத்தை நீங்க தெரிந்தெடுங்க.
இந்த தேசமெல்லாம் உங்களுக்கு திறந்திருக்கிறது. அப்பதான் யோசேப்பு கோசோன் நாட்டை இஸ்ரவேல் மக்களுக்காக கொடுத்தான். அவருடைய குடும்பத்துக்காக கோசோன் நாட்டை தெரிந்தெடுத்து கொடுத்தான். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, ஆனா நான் என்ன செய்ய போறேன், ஒரு ஸ்தலத்தை, அது ஒரு செழிப்பான, ஒரு ஆசீர்வாதமான, நீங்க மறக்க முடியாத ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். ஆயத்தம் பண்ணின பின்பு, ஆயத்தம் பண்ணின, இப்ப நீங்க கேட்கலாம், இன்னும் வேலை முடியலையா? ஏசப்பா நமக்கு உண்டு பண்ண போயிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் வேலை இன்னும் என்ன செய்யலையா? முடிஞ்சா முடியலையா? நான் நினைக்கிறேன் கடைசியா பினிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உலகம் தோன்றினது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரவேசியுங்கள். அதான் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சபையே, நான் இப்ப சொல்றது பரலோகத்தை குறித்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ரகசிய வருகை இருக்குது. அதுக்கு முன்னாடி ரகசிய வருகையில மணவரைக்கு கொண்டு போயிருவார். புரியுதா? அந்த மன விருந்தெல்லாம் முடித்து 1000 ஆண்டு இந்த பூமியிலே நம்ம அரசாட்சி செய்த பின்புதான் ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த ஸ்தலத்துக்கு நம்ம என்ன செய்து கொள்வார்? அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் பரலோக ராஜ்யம். இப்போ ஒருத்தர் இறந்தவனே எங்க போயிட மாட்டாங்க, எங்க போக மாட்டாங்க. ஆனா இப்ப எங்க போவாங்க? பரதீசாவுக்கு போவாங்க. மரிக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் பரதீசாவிலே இளைப்பாறி கொண்டிருக்க வேண்டும். காகல சத்தம் இன்னைக்கு இரவு கத்த சத்தமானால் அதை குறித்து சிந்திக்கலாம். காகல சத்தம் எப்ப கேட்குதோ பரதீசாவில் இருக்கிறவர்கள் பூமிக்கு வந்து பரிசுத்தமாகி, உயிரோடு இருக்கிற நாமும் பரிசுத்தமாகி அவருக்கு எதிர்கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம்? இயேசு நம்மை அழைத்து கொண்டு மன வரைக்கு கொண்டு செல்வார். அது வான மண்டலத்துக்கு மேல எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எப்படி ஒரு ஸ்தலம் நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதோ ஒரு மணவரையும் நமக்கு என்ன செய்கிறார். இவைகள் அப்படியே நிற்கட்டும். இப்ப நம்ம எங்க வர போறோம்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஏசப்பா என்ன பண்ண போயிருக்கிறாரு? ஆமா. இப்ப நம்ம அதிகமா நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு வேலைக்கு போக காரணம் என்ன? முக்கியமா ஒரு நல்ல இடத்த வாங்கணும். சொல்லுங்க, ஒரு பெரிய வீட்டை, நல்ல வீடை ஒன்று கட்டணும். நம்முடைய குடும்பத்தை நல்ல வசதியா நம்ம வைக்கணும், சம்பாத்தியம் பண்ணணும். அதுக்கு தான் என்ன செய்யிருக்காங்க? வெளிநாடுகளுக்கு, வெளியூர்களுக்கு நம்ம பிள்ளைகள்லாம் வேலைக்கு போய் கர்த்தரை சேவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கிருந்து சம்பாதித்து என்ன செய்யறாங்க? நமக்கு அனுப்பி தந்து அம்மாட்டையோ வீட்டம்மாட்டையோ அனுப்பி கொடுத்து நல்ல ஒரு திட்டமிட்டு இப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, அங்க ஒரு 2 ஏக்கர் வாங்குங்க, இங்க ஒரு 3 ஏக்கர் வாங்குங்க. அட சொல்ல மாட்டீங்களே. அங்க ஒரு 10 வீடை கட்டி வாடகைக்கு விடுங்க, இங்க ஒரு 5 வீடை கட்டி என்ன செய்யுங்க. இப்படி எல்லாம் அவங்க ஒரு கற்பனைகள் வைத்திருக்கிறார்கள். அப்ப இதே மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆண்டவருக்கு மனசு இருக்குமா இருக்காதா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயான்னு கத்துறோம்,
ஆண்டவரே ஆண்டவரேன்னு விழுந்து கிடக்கிறோம். அவருக்காக எவ்வளவு நிந்தைகளை, வேதனைகளை, அவமானங்களை சகிக்கிறோம். எவ்வளவு பட்டினி பசிகளை சகிக்கிறோம். எவ்வளவு பேர் ஏசுறாங்க, திட்டுறாங்க. பிழைக்க தெரியாதவங்க, இந்த வெள்ளை சேலை கட்டுறவங்கெல்லாம் என்ன எங்கே போய் சேருவாங்களோ அப்படியெல்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம மேலே இறக்கப்பட மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையான எந்த வேலைக்கு போகாம கர்த்தரை சேவித்து அவரை புகழுகிறோமே. ஆகவே தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ ஆண்டவர் அந்த வேலையை இன்னும் என்ன செய்யல, முடிக்கல. ஏன்னா இந்த உலகத்தில் கட்டுகிற வீடுகள் செய்கிறதெல்லாம் மனுஷனுடைய கைகளால் செய்யப்படுகிறது. புரியுதா? ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிற அந்த வீடு அவருடைய கையினாலே கட்டி உண்டாக்கப்படுகிற வீடு. இவ்வளவுதான் அல்லேலியாவா? இவ்வளவுதான் அல்லேலியாவா? நான் புரியுது, சொல்றது புரியுதில்ல? 6 நாளிலே உண்டாக்கின இந்த உலகம் இவ்வளவு அழகா இருக்குன்னா, 6வது நாள் மண்ணாங்கட்டியில செஞ்ச 6வது நாள் மண்ணாங்கட்டியில செஞ்ச மனுஷன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித அழகா இருப்பாங்கன்னா பாருங்க. கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல மக்கள் பூமியில உயிரோடு இருக்கிறாங்க. 700 கோடி விதம். 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7வது நாள் என்ன செய்தாரா? மனுஷனை உண்டாக்கினார். இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்றாங்க? ஒவ்வொருடைய மூக்கு ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருடைய முகம் ஒரே மாதிரி இல்லை. எப்படியாகலும் சற்று வித்தியாசமா எவ்வளவு அருமையா படைச்சிருக்கிறார் பாருங்க. எத்தனை நாள்ல சொல்லுங்க? 6 நாள்ல ஒவ்வொரு மரமும் வித்தியாசமா காய்க்குது. நீலம்ன்றான், இப்போ என்னென்ன சீசன், மல்கோவான்றான், கடப்பாடின்றான், செங்கவரின்றான், நீலம்ன்றான். சக்கையை பாருங்க, அந்த சக்கை இந்த சக்கை, நெட்டடி வரிக்கை சக்கை, தேன் சக்கை. நீங்களாம் சாப்பிட்டதே கிடையாது போல தெரியுது, அதனாலதான் முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு. பூக்குது பாருங்க, பூ எப்படி பூக்குது? ஒன்று ரோஜாவா பூக்குது, ஒன்று மல்லிகையா பூக்குது, ஒன்று செம்பருத்தியா பூக்குது, ஒன்றுக்கு சூரியகாந்தியா பூக்குது. இப்படி எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. அதுல ஒன்று சொல்ற வாடா மல்லின்றா, இன்னொன்னு வாடாத மல்லின்றா, ஒன்ன தொட்டா வாடின்றா. அப்ப ஆண்டவர் இந்த 6 நாள்ல படைச்சதை என்னென்ன படைச்சு வச்சுக்காரு, இன்னும் உலகத்துக்கிற மனுஷனுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. அவர் உண்டு பண்ணின வானத்தை, ஆண்டவர் உண்டு பண்ண நட்சத்திரத்தை, சூரியனை, சந்திரனை இன்னும் மக்கள் ஆராய்ந்து முடியல. 6 நாள்ல படைச்சதையே மனுஷனால என்ன செய்ய முடியல. எவ்வளவு பெரிய ஆண்டவர். இதுல வேற பூமியிலிருந்து 2 லட்சம் மைலுக்கு தொலைவில் இருக்கிற சந்திர மண்டலத்துக்கு ரஷ்யாக்காரன் நாயை அனுப்புனானா. பயம், மனுஷன் போனா செத்து போயிடுவான், திரும்ப வரமாட்டான், கடவுளே இல்லைன்றான். பாத்தீங்களா? அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியில் அவனுக்கு நம்பிக்கை இல்லாம நாயை சந்திரமண்டலத்துக்கு அனுப்பிட்டு, இங்க மனுஷனே வாழ முடியாது, இங்க மனுஷனே கிடையாது, கடவுளே கிடையாதுன்னா. அதே சந்திர மண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணி 1968 அந்த வருஷத்தை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூலை மாதம் என்று எண்ணுகிறேன்,
அப்பல்லோ 11 3 பேர் போனாங்க சந்திர மண்டலத்துக்கு. அமெரிக்காவில் இருக்கிற நாசா விண்வெளி ஆராய்ச்சி கூடத்திலிருந்து அனுப்புனாங்க சந்திர மண்டலத்துக்கு. அவங்க சந்தோஷமா போனாங்க. அதுல ஒரு பெந்தகோஸ்து விஞ்ஞானி இருந்தார். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? யார் இருந்தா? ஒரு பெந்தகோஸ்து விஞ்ஞானி ஆம்ஸ்ட்ராங், நீல் ஆம்ஸ்ட்ராங். இவங்க போய் அவருடைய கணிப்புப்படி அவங்களுடைய அப்பல்லோ 11 என்ற விண்கலம் அந்த சந்திர மண்டலத்துக்குள்ள போய் சரியா அந்த இடத்துல நிக்காத உடனே ஒரு அல்லேலூயா அப்படின்னாங்களாம். நீங்க சொல்ல மாட்டீங்களே. சத்தமா அல்லேலூயா சொன்ன உடனே அந்த விண்கலம் எங்க போய் நிக்கணுமோ சந்திர மண்டலத்தில் அப்படியே நின்னுச்சான். அல்லேலூயா. அதாவது எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்று பாருங்க. பிறகு அங்க இறங்கி முதல்ல சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்தாங்களாம். வாசிச்சு அதுக்கு பின்பு அமெரிக்கா கொடிய அங்க பறக்க விட்டு, அதாவது அவங்க கொண்டு போன பைபிள் வந்து தீ பிடிக்காத பைபிள். அங்க எரிமலைகள் அதிகமாக இருப்பதனால அடிக்கடி தீ எரியக்கூடிய சூழல். ஆகவே நெருப்பு பட்டால் எரியக்கூடாத ஒரு வேத புத்தகத்தை அமெரிக்கா வேத புத்தக பைபிள் சொசைட்டியால செய்யப்பட்டு கொண்டு போனாங்க. அங்கே போய் பைபிளை வச்சுட்டு அமெரிக்கா கொடியை பறக்க விட்டுட்டு சங்கீதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விட்டு கர்த்தர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இப்படி எத்தனையோ நம்ம ஆண்டவர் 6 நாளுக்குள்ள படைத்த இந்த உலகத்திலும் உலகத்துக்கு அப்பாற்படுகிற வானத்திலும் எவ்வளவோ பெரிய காரியங்கள் இருக்குது. இதுக்கு மேல சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. சூரியன் எவ்வளவு ஒளி ஆண்டுகளுக்கு தூரத்தில் இருக்கு தெரியுமா? அதுக்கு மேல எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிரயாணம் பண்ணினாலும் போய் சேர முடியாத தூரத்தில் என்ன இருக்குது? நட்சத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் எத்தனை நாள்ல படைச்சாரா? 6 நாள்ல சிருஷ்டித்தாரா. சார், எவ்வளவு பெரிய ஆண்டவன், எவ்வளவு பெரிய தேவன். இவரை விட ஒரு தேவனை நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? அல்லேலூயா. எவ்வளவு சிருஷ்டிகளிலே சிறந்தவர் அவர், சிருஷ்டி கர்த்தர். சொல்றாங்க உலகத்திற்கிற கோள்கள், அந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரம். இந்த சந்திரனை சாதாரணமான ஒரு கொய்யா மாதிரி காட்டுதான். அதுக்கு மேல இருக்கிற சூரியனை ஒரு பால் மாதிரி காட்டுதான். அதுக்கு தூரத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை யானையை போல காட்டுதான். அப்போ எவ்வளவு பெரிய சிருஷ்டி கர்த்தர் என்று பாருங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் பேரிட்டு அழைக்கிறாராம். அவ்வளவு பெரிய ஆண்டவர். அவ்வளவு பெரிய இந்த ஆண்டவர் நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன்? ஹல்லேலூயா. அப்போ 6 நாள் மனிதனுக்காக இவைகளெல்லாம் சிருஷ்டித்த தெய்வம் உலகம் தோன்றினது முதல் நமக்காக அவருடைய கையினால் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாராம். அதற்கு பேர் தான் புதிய எருசலேம். அதற்கு பேர் தான் பரலோகம். அதற்கு பேர் தான் சீயோன். ஆமென். ஆகவே நீங்கள் உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. இந்த பூமிக்குரியவைகளை கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய வியாதியை, வேதனையை, தேவையை எல்லாம் பார்த்துக் கொள்வார். அதை விட நீங்கள் மேலான அந்த ராஜ்யத்திற்காகத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் மனுஷன் இந்த உலகத்தில் அரசியலுக்காக, அரசியல் ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு மினிஸ்டர் ஆகணும், ஒரு யாரா இருக்கணும் சொல்லுங்க, ஒரு உயர்ந்த பதவியில் வரணும், எவ்வளவு பணம் செலவு செய்கிறாங்க, எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆனால் அதை விட நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ராஜ்யம் ஆண்டவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயத்தம் பண்ண பின்பு என்ன செய்வாராம்? அங்கே வாசிக்கிறோம்,
வாசிக்கலாம். நான் இருக்கிற இடத்திலே 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, சத்தமா சொல்லுங்க, நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, சத்தமா சொல்லுங்க, நான் நிச்சயமாய் வருவேன். இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க, நான் நிச்சயமாக மீண்டும் வருவேன். சபையே, சபையின் ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னவென்றால், நம்முடைய இயேசு மரிக்கவில்லை, நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் சீக்கிரம் வருவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென் இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, ஆமென் இயேசுவே, சீக்கிரமாய் வாரும். ஆமென் இயேசுவே, சீக்கிரமாய் வாரும். இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் மீண்டும் அதை ரெடி பண்ண பிற்பாடு வருவேன். அப்ப இயேசு இன்னும் ஏன் வரல சொல்லுங்க? அவருடைய கையினாலே அவரே அழகு பார்த்து அவரே என்ன பெயிண்ட் அடிக்கணும் என்ன. ஆனால் அங்கே பெயிண்டே தேவை கிடையாது. புரியுதா? எப்படி கட்டணும், என் பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு அவரே பார்த்து என்ன செய்கிறாரா? அப்போ 6 நாள் உருவாக்கின இந்த உலகத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா, 6ஆவது நாள் உண்டாக்கின மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னா, கர்த்தர் நமக்காக அவருடைய கையினால், அதான் ஆபிரகாம் சொல்கிறாரு, அவருடைய கையினால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்திற்கு என்ன செய்தாரா? காத்திருந்தார். ஏன் அவர் சாதாரணமான ஆளா? வெள்ளியும் பொன்னும் உடைய ஒரு பெரிய சீமான். அவருடைய ஆஸ்தியே பூமியை தாங்கிக் கொள்ளக்கூடாத அளவுக்கு இருந்ததா. ஆனா அவருக்கு தெரியும், இந்த உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் நம்மோடு வருவது இதெல்லாம் நிரந்தரமானது. சத்தமா சொல்லுங்க, இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. அதனாலதான் ஆபிரகாம் எங்கெங்க போய் குடியேறாரோ அங்கே பலிபீடத்தை கட்டுவாராம். சத்தமா சொல்லுங்க. ஆனா பலிபீடத்தை கட்டுவாராம், தனக்காக கூடாரத்தை போடுவாராம். புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு சொல்லுங்க? ஆபிரகாம் எங்கெல்லாம் போய் தங்குவாரோ, தங்குற இடத்துல எல்லாம் தேவனுக்கு பெர்மனண்டா கட்டுவாரு, தனக்கு டெம்பரரியா கூடாரம் போடுவாரு. ஏன்னா ஏசப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? எனக்கு ஒரு ஸ்தலத்தை, எனக்கு ஒரு வீட்டை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் என் வாழ்க்கையில நிரந்தரமானது. ஆபிரகாம் நினைச்சிருப்பாருன்னா ஒரு 10 மாடி வீடு கட்டியிருக்கலாம். சொல்லுங்க, அழகா வெள்ளினால பொண்ணுனால ஜன்னல கதவெல்லாம் செஞ்சிருக்கலாம். வீட்டில் வந்து அவ்வளவு தங்கத்தினால் அலங்கரிச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும், நம்ம எவ்வளவோ இந்த பூமியில இன்வெஸ்ட் பண்ணாலும், எவ்வளவு முதலீடு செய்தாலும் அதெல்லாம் தற்காலிகமானது. இப்ப சொல்லுங்க, உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம பெர்மனண்டா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும், எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் நம்ம பெர்மனண்டா அந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆகவே தான் ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பெல்லாம், ஆபிரகாமுடைய நோக்கம் எல்லாம், ஏசப்பா எனக்காக கையினால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணின பின்பு கண்டிப்பாக திரும்ப சத்தமா சொல்லுங்க. நம்ம சொல்லலாம், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். சொல்லுங்க, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே என்ன செய்யும்? சீக்கிரமாய் வாரும். அந்த 3ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். நமக்காக ஒரு பெரிய வரவேற்பை வைத்திருக்கிறார். அந்த வீட்டை என்ன வச்சுக்கிறாரு? ஒரு வரவேற்பு. மணவாளன் மணவாட்டியை அழைச்சிட்டு போக வீட்டுக்கு வரும் பொழுது, மணவாட்டியுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் மணவாளனை வரவேற்க போவாங்க. ஆமென்.
அதுபோல ஏசப்பா வீட்டை ஆயத்தம் பண்ணி அதற்கு பின்பு அவர் வரும்பொழுது நமக்காக என்ன வச்சுக்கிறாரு? ஒரு பெரிய வரவேற்பு வச்சுக்கிறாரு. ஆமென். 4ஆம் வசனம் படிங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி 6ஆம் வசனம் படிக்கலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், அந்த வீடு எவ்வளவு உயரமானது, எவ்வளவு நீளமானது, அந்த ராஜ்யம் எவ்வளவு பெரியது, அப்படி யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? பைபிள்ல சொல்லி இருக்கா? பைபிள்ல சொல்லி இருக்கா? நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிற அந்த ராஜ்யத்துடைய விஸ்தாரம் என்ன, அதோடைய உயரம் என்ன, அதோடைய நீளம் என்ன அப்படின்னு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அதோடைய 16ஆம் வசனத்தை சொல். அதனுடைய அந்த நகர் பின்னாடி வாசிச்சிருக்காங்க, முதல்ல வாசிச்சுட்டாங்க. வாசிங்க பார்க்கலாம். அந்த நகரம் சதுரமா இருந்தது, அதனுடைய அகலமும் நீளமும் சமமா இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை என்ன செய்தானா? எல்லாம் சேர்ந்து இதை மட்டும் படிங்க. இல்ல, அடுத்த பாயிண்ட்ஸ். அந்த நகரம் எவ்வளவு இருந்துச்சா? 12,000. இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. அந்த நகரம் எவ்வளவு இருந்துச்சா? 12,000 ஸ்தாதி. கவனிக்கிறீங்களா? நமக்காக ஏசப்பா ஆயத்தம் பண்ண போயிருக்கிற ராஜ்யம் எவ்வளவு பெருசா? 12,000 ஸ்தாதி அளவா இருந்ததா. நீங்கள் ஆங்கில வேத புத்தகத்தை படித்து பார்த்தால் ஹிந்தி பைபிளில் இது சொல்லியிருக்கும். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 12,000 ஸ்தாதி என்பது 12,000 பர்லாங்ஸ். 12,000 ஸ்தாதி என்பது 12,000 பர்லாங்ஸ். இப்ப நம்ம தமிழ் பைபிள்ல தான் 12,000 ஸ்தாதி இருக்கு. நம்ம ஒரு வீடு கட்டினா 2,000 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்ம திட்டமிட்டு நம்மளை திராணிக்கு தகுந்தாப்புல கட்டுறோம். ஆனா ஏசப்பா கட்டுற வீடு எவ்வளவு பெரிய கட்டிடம்னு பாருங்க. அது எவ்வளவு? 12,000 ஸ்தாதி அப்படின்னா 12,000 பர்லாங்ஸ். யோசித்து பாருங்க. 12,000 பர்லாங்ஸ்னா எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர்? மேக்ஸ்ல புலி யாரா இருக்கீங்களா? அதனாலதான் ஆண்டவர் இன்னும் அந்த வேலையை முடிக்கல. அந்த ராஜ்யத்தின் வேலை இன்னும் என்ன செய்யல? முடிவடையல. அவ்வளவு பெரிய ராஜ்யம். 12,000 ஸ்தாதி அல்லது 12,000 பர்லாங்ஸ். கவனிங்க, 3 அடி 1 கஜம். 3 அடி 1 கஜம். 220 கஜம் 1 பர்லாங். 8 பர்லாங் 1 மைல். 5 பர்லாங் 1 கிலோமீட்டர். இப்ப சொல்லுங்க, 12,000 பர்லாங்ஸ், 12,000 பர்லாங்ஸ் எத்தனை மைல், எத்தனை கிலோமீட்டர்? வீட்டில் போய் கம்ப்யூட்டர் தட்டி பாருங்க, கால்குலேட்டர் தட்டி பாருங்க. இப்ப யாரும் செல்போன் எடுக்க வேண்டாம், கவனிங்க. அப்போ 12,000 பர்லாங்ஸ், 12,000 பர்லாங்ஸ், 3 அடி 1 கஜம், 220 கஜம். அதுக்குள்ள மறந்துட்டீங்களே. 1 பர்லாங்ஸ், 8 பர்லாங் 1 மைல், 5 பர்லாங் 1 கிலோமீட்டர்.
அப்ப எத்தனை மைல் உயரமான ராஜ்யத்தை கட்ட போயிருக்கிறாரு வீட்டை? எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள ராஜ்யத்தை ஏசப்பா கட்டிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் வேலை இன்னும் என்ன செய்யல, நடந்துகிட்டே இருக்குது. சொல்லட்டுமா? 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் சொல்லுங்க உயரம். சொல்லுங்க 2400 கிலோமீட்டர் உயரம், 2400 கிலோமீட்டர் சொல்லுங்க அகலம், 2400 கிலோமீட்டர். இப்படி ஒரு சிட்டியை பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது எங்கேயா பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டும் முன்னாடி அந்த கூட்டுறவு பேங்கில், இந்த ஐசிஐசி பேங்கில், இந்த ஸ்டேட் பேங்கில் பக்கத்து வீட்டு வட்டிக்காரர்கிட்ட பத்திரத்தை கொண்டு கொடுத்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி 2000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடை கட்டி முடிக்க சொல்லுவாங்க. கல்யாணத்தை வச்சுப்பார் வீட்டை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. கட்டி முடிக்கும் முன்னாடி சொல்லுங்க, போன ஜீவன் வந்தது போல தெரியும். அப்போ ஏசப்பா 1500 மைல் நீளமுள்ள ஒரு மகிமையான மாளிகையை, அப்போ எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு பாருங்க. எத்தனை மாடி வைக்கலாம், எத்தனை மாடி வைக்கலாம். நம்மலாம் 10 அடி உயரத்தில் ஒரு மாடியை கட்டுவோம். சரி, 15 மாடி கட்டி 15 அடி உயரத்தில் ஒரு ஸ்டெப்பு போட்டால் இந்த 1500 மைல் 2400 கிலோமீட்டர் உயரமுள்ள அந்த நகரத்தில் எத்தனை மாடி இருக்கும், எத்தனை கோடி பேர் வாழக்கூடிய வீடு அதில் இருக்கும். உங்களால் முடிஞ்ச சாயந்தர மீட்டிங்க்கு வரும்போதும் எத்தனை ஃப்ளோர், எத்தனை அறைகள், ஒரு 15க்கு 15 வச்சு ஒரு அறை வச்சாலும் எத்தனை அறை இருக்கலாம், எத்தனை வீடு கட்டலாம், என்னென்ன மாடலில் கட்டலாம் அப்படின்னு தான் கணக்கு போட்டு கொண்டு வாங்க. யோசித்து பாருங்க. எவ்வளவு அதான் ஆண்டவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அவைகளில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக. ஹல்லேலூயா. அதை எப்படி கட்டுறாரா? நம்மளை மாதிரி சிமெண்ட், செங்கல், சாந்து, மணல், சொல்லுங்க இரும்பு, அந்த கொத்தனார், இந்த கொத்தனார், அந்த பெயிண்டர், இந்த பெயிண்டரு, அந்த சென்ட்ரிங்காரர், இந்த எலக்ட்ரிக்காரு, அப்படிலாம் ஒருத்தருமே கிடையாது. இவ்வளோ பெரிய வீட்டை அவரே கட்டிட்டு இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அங்கே உங்களுக்கு இடம் உண்டா, வீடு உண்டா? அங்க உங்களுக்கு வீடு இருக்குதா? ஆமென். பக்தன் பாடினான் இல்லையா, எத்தனை அருமையான பக்தர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட மகிமையான ராஜ்யத்தை நீ அங்கிருப்பாயோ, அங்கிருப்பா, நீ அங்கிருப்பாயோ சொல்லு. இப்ப சொல்லுங்க, நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசு. இது எப்பதான் பாடுவோம்? சொல்லுங்க, இந்த பாட்டு எப்ப பாடுவீங்க? பரலோகத்துல பாடுவீங்க. ஆமா, அடக்க ஆராதனை பாடுவீங்க. இது எப்ப பாட வேண்டிய பாட்டு? ஆண்டவருடைய ராஜ்யத்தை சிந்திக்கும் போதெல்லாம் பாடி மகிழ வேண்டிய பாட்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதனால அந்த வீடை கட்டிட்டு இருக்கிறாரா? மதில வச்சிரக்கல்லால கட்டுறாரா. வீதியெல்லாம் எப்படி வைக்கிறாரா? பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னால. சுத்த பொண்ணு யாரா பார்த்திருக்கீங்களா? உலகத்தில் மனுஷன் பயன்படுத்துற பொண்ணெல்லாம் கலப்பட பொண்ணு தான். எந்த தட்டானோ எந்த தங்க வியாபாரியும் சுத்த தங்கத்தை என்ன செய்ய முடியாது. அதில் கொஞ்சமாவது இரும்பு என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்தா தான் அது அவங்க செய்கிற நகைக்கு ஏற்றாற் போல, மாலைக்கு ஏற்றாற் போல வணிந்து கொடுக்கும். நகைக்கடை வியாபாரி இருக்கே இல்லையா,
யோசித்து பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த உலகத்தில் சுத்த தங்கத்தை என்ன செய்ய முடியாது. ஆனா பரலோகத்தில் போனா, தேவ ராஜ்யத்தில் போனா, அங்க இருக்கிற வீதி எல்லாம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அங்க நீங்க இங்க வெறுத்தாதான் அங்க போய் அந்த தங்கத்தை பிடுங்க மாட்டீங்க. அதனாலதான் இங்க வெறுக்க சொல்றோம். இல்லையா? இங்க அதை குறித்து ஆசை இல்லாம இருந்தாதான் அங்க பதிச்சிருக்கிற தங்கத்து மேல உங்களுக்கு என்ன வராது? ஆசை வராது. ஆமென். அதான் பக்தன் பாடின மலையாளத்தில், சொர்க்க நாட்டிலன் பிரியன் தீர்த்திடும் மாமா காந்தனே ஒன்னு காணுவா மனம் காத்து. மைக்கிருந்த பாடுங்க. மாமா காந்தனே மனம் പാർത്തിടുന്നു സ്വർഗനാട്ടിൽ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ കാണുവാൻ മാനം കാത്ത് പാർത്തിടുന്നു മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്ത് പാർത്തിടുന്നു നല്ലഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മറുവന്നു നിൻ കൃപയാ മരുഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മറുവന്നു നിൻ കൃപയേ മണിപോൽ ഒരു നാളും നീ പിരിയാതെന്നെ കരുതുന്നു കൺമണി പോൽ സ്വർഗനാട്ടിൽ പ്രിയം നേടിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വില ചെയ്യും അന്ത്യം വരെ നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വില ചെയ്യും അന്ത്യം വരെ സവിതേ വരാൻ എല്ലാം പാരിൽ വിശ്രമവും സവിതേ വരാൻ എല്ലാം പാരിൽ വിശ്രമവും സ്വർഗനാട്ടിൽ പ്രിയം തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു എന്നും അങ്ങനെ സിയോൻ യാത്രയിൽ എന്നും പിന്നകൾ മാത്രം എന്നും അങ്ങനെ സിയോൻ യാത്രയിൽ എന്നും പിന്നകൾ മാത്രം എന്നെ ചേർക്കുമോ അന്നു തീരും വേദനകൾ എന്നു എന്നെ ചേർക്കുമോ അന്നു തീരും വേദനകൾ സ്വർഗനാട്ടിലും പ്രിയം തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു സ്വർഗനാട്ടിലും പ്രിയം തീർത്തിടും സ്വന്തം വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മാനം കാത്തു പാർത്തിടുന്നു
మమ కాందరే ఒన్ను కాలువాన్ మనం కాத்து பார்த்திடுனோ. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஷகதுரா வலா ஷங்கபா. இவ்வளவு மகிமையான ஒரு ராஜ்யத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யோசித்து பாருங்கள், தேவ தூதர்களையே ஆண்டவர் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாரு. பைபிள் சொல்லுது, உன் அழகினாலே நீ மேட்டிமை அடைந்தாய், உன் மினுக்கினாலே நீ அழிந்து போனாய். அப்போ தேவன் அவரை ஆராதிக்க வைத்த அந்த தேவ தூதர்களுக்கு அவ்வளவு ஆடம்பரத்தை கொடுத்திருப்பாருன்னா, தேவ பிள்ளைகளாகிய அவருக்காக நிந்தைகளை, அவமானங்களை, பாடுகளை, பட்டினியை, உபவாசத்தை சகித்து இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிற சபைக்காக, தேவ ஜனத்துக்காக எவ்வளவு மகிமையான ராஜ்யத்தை இயேசு கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் கட்டிட்டு இருக்கிற செங்கலுக்கெல்லாம் நான் பேரை சொல்றேன். பஸ்பராகம், புஷ்பராகம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், ரத்தின கற்கள். அடுத்து வேற நிறைய பேரெல்லாம் இருக்குது. அவ்வளவு அருமையான கற்களினாலே, வைர கற்களினாலே, வைடூரியங்களினாலே ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறார். ஒரு சாதாரணமா அவர் படைத்த தேவ தூதனுக்கு அவ்வளவு கற்களால அந்த தேவ தூதனை ஆண்டவர் படைத்து வைத்து ஆராதிக்க வைக்க முடியும்னா, நித்திய காலமாக இயேசுவை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நித்திய காலமாக அவருடைய சமூகத்திலே ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நமக்காக ஆண்டவர் எவ்வளவு மகிமையான ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த ராஜ்யம் எவ்வளவு உயரம்னு பார்த்தீங்களா? நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் உயரமான கட்டிடம் எது? சென்னையில் இருக்கிற எல்ஐசி பில்டிங். இப்போ அதுக்கு மேலே வேற ஏதாவது வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. 114 மாடியா 111 மாடின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 114 மாடி கட்டிடம் இடியாமல் இருக்க எத்தனை இடி தாங்கி வச்சுருப்பாங்க, எத்தனை அதுக்குரிய ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இல்லாட்டின்னா எத்தனை இடி மின்னல் வரும்போது அப்போது கீழே விழுந்திருக்கும். அப்போது 114 அந்த மாடி அந்த கட்டிடம் அவ்வளவு உயரம் இருக்குன்னா 1500 மைல் உயரமுள்ள கட்டிடம் எத்தனை அடி இருக்குன்னு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களால அந்த மனத்தில் சிந்திக்கிறது கூட முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ மகிமையான, அவ்வளோ அழகான. ஆகவே இந்த கட்டிடம் யாருடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது? வாசிக்கலாம். முதலாவது கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில், அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? அன்பின் குமாரன். அன்பின் குமாரன். நம்மளை நேசித்து ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை ஆண்டவர் யாருக்காக கட்டிட்டு இருக்கிறாரு? அன்பான சபைக்காக. அதனால அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் யாருக்காக வச்சுக்கிறாரா? எனக்காக, உங்களுக்கு வச்சுக்கிறாரா? சொல்லுங்க. நாம் யாவருக்காகவும் அவரால் மீட்கப்பட்ட, இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ சபைக்காக, மனமாட்டிக்காக, தேவ ஜனத்துக்காக அந்த அன்பின் ராஜ்யத்தை அவருடைய கையினாலே கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென்.
இப்போ ஒரு 5 ராஜ்யத்தை சொல்ல போகிறேன். அந்த 5 ராஜ்யம். ஒன்று, இந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? அன்பின். ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போகிற அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யம், அதான் சியோன், அதான் புதிய எருசலேம். சபையாரே, அந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற பேர், அங்கே வரப்போகிறவங்களாம் யாரு? இயேசுவை நேசிக்கிறவர்கள், இயேசுவும் நேசிக்கிறவங்க. அன்பின் குமாரனுடைய, பிதாவின் குமாரனுடைய ராஜ்யம். அப்ப நீங்கள் எல்லாம் நேசிக்கிற இயேசு, நம்ம அவர் மேல அன்பு வச்சுக்கிறதுனால தான் இந்த மகிமையான ராஜ்யத்தை வீட்டை அடைச்சிருக்கிறாரு, கட்டிட்டு இருக்கிறாரு. ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. ஒருவர் கூட, தம்பிகளா, ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது? இழந்து போய்விடக்கூடாது. அந்த ராஜ்யத்துக்காக தான் நம்ம வாழ்நாளெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவரை விசுவாசித்து வைராக்கியமாக ஜீவிக்கணும். அழிந்து போகிற ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு ஆட்சிக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க. ஆனால் அழியாத ராஜ்யம். 2வது நான் சொல்கிறேன், முதல்ல அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். 2வது வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இப்போ நான் சொன்னேன், உயரமான கட்டிடம், ஒரு பூமி அதிர்ச்சியோ, ஒரு இடியோ மின்னலோ அல்லது கொடும் காற்றோ வீசும்போது அது விழாதிருக்கணும். அதுக்குரிய என்ன செய்யறாங்க? தற்காப்பு கருவிகளை பயன்படுத்தி அவைகளை அசையாமல் நிற்க பண்ணுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டிடம் உயர்ந்தால் அந்த கட்டிடத்தை என்ன செய்யணும்? அதை அசையாமல் நிற்க பண்ணுவதற்கு அதற்குரிய கருவிகளை பொருத்த வேண்டும். ஆனால் நம்ம ராஜ்யத்துக்கு அந்த மாதிரி எதையும் பொருத்த வேண்டிய அவசியம் ஏன்? அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? அது அசைவில்லாத ராஜ்யம். ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஏன்னா இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த ராஜ்யம் சொந்தம். ஆமென். 2வதாக அது அசைவில்லாத ராஜ்யம். எந்த கொடுங்காற்றும் வீசாத அந்த காலத்தில் எந்த பெரிய பூமி அதிர்ச்சி வருவதில்லை, எந்த புயலும் மழையும் வீசுவதில்லை, எதுவும் வராது. ஆகவே அதில் நிலைத்து நிற்பதற்காக ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை எப்படி வச்சுக்கிறாரா? அசையாத ராஜ்யமாக வைத்திருக்கிறார். நிறைய இடத்துல பார்க்கிறோம், சரியா கட்டிடத்தை உயரமா கட்டுறாங்க. அது சில குறைபாடுகளால் அப்படியே அந்த கட்டிடம் என்ன செஞ்சிருது? சாய்ந்து போகிறது, பாலங்கள் உடைந்து விழுகிறது. ஆனா ஏசப்பா அவ்வளவு உயரமா கட்டினாலும் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, யாராலையும் அசைக்க முடியாது. அசைவில்லாத ராஜ்யம். இப்ப மனிதன் கட்டிடம் எந்த பூமி அதிர்ச்சி வந்தாலும் அசையாம நிற்கிறதுக்காக உயரமான கட்டிடங்களை கட்டுவதற்கு ஆழமான அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். இப்போ ஒரு அஸ்திபாரம் ஃபைலிங், அந்த நிலத்தை ஆராய்ஞ்சு எத்தனை அடி ஆழம் வரைக்கும் இதுல ஃபில்லர் போட்டா, ஆழத்தில் போட்டா மேலே கட்டிடத்தை கட்டல முடியான்னு சொல்லி அதற்கு ஒரு ஆராய்ச்சி, அதற்கு ஒரு டிசைனர், அதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செய்கிறாங்க. இப்பெல்லாம் பெரிய உயரமான கனமான கட்டிடம் கட்டணும்னா 25 அடி 15 அடி ஆழத்தில் என்ன போடுறாங்க? அஸ்திபாரம் போடுறாங்க. காரணம், அந்த கட்டிடம் என்ன செய்யக்கூடாது? அப்ப ஏசப்பா அவ்வளவு உயரமான கட்டிடத்தை கட்டுறாரு, அந்த கட்டிடம் என்ன செய்யாதா? அசையாத கட்டிடம். ஆமென். வானமும் பூமியும் கூட வெந்தழிந்து அசைந்து போகலாம், தேவன் நம்ம கட்டி கொடுக்கிற ராஜ்யம் அசையவே அசையாது. ஹல்லேலூயா. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை தரப்போகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை தரப்போகிறார். எத்தனை பேர் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன் என்று அதற்காக எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமென். அதற்காக எத்தனை பேர் முதலீடு செய்கிறீர்கள்? ஹல்லேலூயா.
இன்றைக்கு நம்ம செய்கிற அல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதி, உபவாசம், ஆராதனை, காணிக்கை, ஊழியம், சொல்லுங்க, இவ்வளவு பிரயாணப்பட்டு பணச்செலவு செய்து கர்த்தரை சேவிக்கிறது காரணம் அதான் இன்வெஸ்ட்மெண்ட். அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்குன்னு சொல்ல, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நீங்க கர்த்தருடைய நாளில் கர்த்தருக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்தில் என்ன இருக்குது? அது ஒரு நாளும் அசையவே அசையாது. ஆமென். சொத்துக்கள்ல 2 சொத்து இருக்கு, அசையும் சொத்து, அசையாத சொத்து. ஆனா நம்ம ஏசப்பா வச்சுக்கிற சொத்து, சத்தமா சொல்லுங்க, அது காலமானாலும் அது என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த ராஜ்யம் அசையவே அசையாது. ஆமென். எவ்வளவு அற்புதமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு போயிருக்கிறார் என்று பாருங்கள். நான் இன்னும் அந்த ராஜ்யத்துக்கு உள்ள போகல. ஆமென். அவ்வளவு மகிமையான ஆண்டவர் மேன்மையா வைத்திருக்கிறார். அப்ப இவ்வளவு அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்காக வைத்திருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை விட்டு அசையவே கூடாது. ஆமென். ஒருவேளை அக்கினி சூளை வரலாம், ஒருவேளை செங்கடல் வரலாம், ஒருவேளை சொல்லுங்க உலகத்தில் எரிகோக்கள் வரலாம். என்ன வந்தாலும் நமக்காக ஏசப்பா அசையாத ஒரு ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறதுனால நாம எந்த சூழ்நிலையிலும் அசைந்து கொடுக்கவே கூடாது. கல்யாணத்திலையும் கொடுக்க கூடாது, கல்லறையிலையும் கொடுக்க கூடாது. சொல்லுங்க, எந்த விதத்திலையும் அசைந்து கொடுக்கவே, நம்ம அறிந்த சத்தியத்திலே வளர்க்கப்பட்ட உபதேசத்திலே நம்ம ஆராதிக்கிற ஆராதனையிலே எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த பகுதியில் உங்களை அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்காக இயேசு பிரித்தெடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் அசையாத ராஜ்யம். 3வது வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். நாட்களிலே, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். முதல்ல என்ன ராஜ்யத்தை பார்த்தோம்? அன்பின் குமார் ராஜ்யம். 2வது அசையாத ராஜ்யம். 3வது அழியாத ராஜ்யம். இந்த உலகம்லாம் அழிஞ்சு அதுக்கு பிற்பாடு தான் இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவர் திரும்ப சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா நமக்காக அவருடைய கையினாலே கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அந்த ராஜ்யம் ஒரு காலமும் அழியாது. அதான் நமக்கு நம்ம நித்திய காலமா இயேசுவோடு வாழப் போகிறோம். பைபிள்ல 7 காலம் என்று சொல்வார்கள், 10 காலம் என்று சொல்வார்கள். நான் கற்றுக் கொடுத்த என்னுடைய வேதாகம கல்லூரியிலே நான் கற்றுக் கொடுத்ததெல்லாம் 10 காலங்கள். ஆமென். நூற்றுக்கணக்கான மாணவர்களை கல்லூரியில் படிக்க வைத்து உருவாக்கி இருக்கிறோம். அநேகர் இன்றைக்கும் பாஸ்டர்களாக சபைகளை கட்டி எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லூரியிலே நான் கற்றுக் கொடுத்த பாடம், அந்த யுகங்கள் காலங்களிலே 10வது காலம் நித்திய காலம். நித்தியமா தேவனோடு வாழ்வது. அதுக்கு தான் இங்கே பார்க்கிறோம், இந்த கட்டிடம் நித்திய காலமா அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அழியக்கூடாதுன்னா உண்டாக்கினாரு. ஆனா பாவத்தினால் நமக்கு மரணம் வந்து விட்டது. அதனால இனிமே ஏசப்பா நமக்கு தரப்போகிற அந்த சரீரம் அழியவே அழியாது. சத்தமா சொல்லுங்க, அந்த சரீரம் அழியவே. இந்த சரீரம் மண்ணுக்குரியது, இந்த சரீரம் அழிவுக்குரியது, இந்த சரீரம் பலவீனப்பட்டது. ஆனா இயேசு நமக்காக
ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அழியாத ராஜ்யம் எப்படி அழியாமல் இருக்கிறதோ அதே போல இயேசு நமக்கு ஒரு அழியாத சரீரத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சரீரத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த கைவேலையினால் உண்டாக்கப்பட்ட இந்த வீடு அழிந்து போனாலும், அந்த 2 கொரிந்தியர் 5:1 என்ன சொல்கிறது? கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு. ஆமென். அந்த வீட்டுக்கு பேர் என்ன? எவ்வளவு அருமையான ஆண்டவர் என்று பாருங்க. அவருடைய சபைக்காக, மணவாட்டிக்காக, மணவாளன் எவ்வளவு அருமையான அலங்காரமான ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோ சாவோ இயேசுவுக்காக என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்து சாகணும். ஆமென். இயேசு இல்லாம இந்த உலகத்தில் நம்ம வாழவும் முடியாது. மரிக்கும் போதும் இயேசுவுக்காக மரிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் அழியக்கூடியது. உலகத்தின் பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழியாத ஒரு ராஜ்யத்தை இயேசு நமக்காக ஸ்தாபித்து கொண்டிருக்கின்றார். அதுதான் நமக்கு நிரந்தரமானது. அந்த வாழ்க்கை தான் நமக்கு நம்ம அழியாத வாழ்க்கை. 3 4வது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். முடிவில்லாத ராஜ்யம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இது என்ன ராஜ்யம்? முடிவில்லாத ராஜ்யம். முதல்ல சொன்ன அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். 2வது அசைவில்லாத ராஜ்யம். 3வது அழியாத ராஜ்யம். 4வது முடிவில்லாத ராஜ்யம். ஆமென். சபையே, ஒரு முடிவில்லாத ராஜ்யத்தை இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த ராஜ்யத்தில் எனக்கும் பங்குண்டுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு அருமையான, அதாவது ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த ராஜ்யத்தை குறித்து ஆழமா அதிகமா சிந்தித்ததுனால அவங்க பாட்டெல்லாம் இயேசுவோடு சேர்ந்து இருப்பது, கிறிஸ்தவ ஜீவியம், அவங்க பாட்டெல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்ப இருக்கிற பாட்டெல்லாம் சொல்லுங்க எப்படி இருக்குது? அப்ப அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தைகள், ஆராய்ச்சி எல்லாம் பரலோகம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு மேன்மையானது, இவ்வளவு அருமையானதா, இவ்வளவு உயரமானதா, இவ்வளவு நீளமானதா, இவ்வளவு ஆழமானதா, அதை ஆராய்ச்சி அதிகமாக அதையே அவங்க சிந்தித்து இயேசுவுக்காக இந்த உலகத்தில் பாடு சகித்ததுனால அதை ஒரு பாடாக அவர் நினைக்கவில்லை. தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், தங்கள் பிள்ளைகளை சிங்க கபியிலே போட கொடுத்தார்கள், அக்கினியிலே போட கொடுத்தார்கள், வாளால் அறுப்புண்டு மறிக்க கொடுத்தார்கள். சாது கொச்சு குஞ்செல்லாம் என்னெல்லாம் பாட்டு பிடிச்சிருக்காரு. சாது கொச்சு குஞ்சம் ஏத்துற எவ்வளவு அருமையான பாட்டெல்லாம். அவங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருந்ததுனால தனக்கு இருந்த ஒரு குழந்தையும் இறந்த பொழுது அந்த குழந்தையை அடக்கம் பண்ணுவதற்கு கூட என்ன இல்லை, கையில காசு இல்லை, வழி இல்லை. அவரே மம்மட்டிய தோல் மேல வச்சுட்டு அவரே குழந்தையை தூக்கிட்டு போய் அவரே கடற்கரையில மண்ணை தோண்டி புதைச்சிட்டு வந்தார். அதனாலதான் அந்த பாட்டெல்லாம் அவங்க வாழ்க்கையில புறப்பட்டது. ஏனென்றால் இந்த உலக பாடெல்லாம் முடிந்து போகும். சத்தமா சொல்லுங்க, இந்த உலகத்தின் பாடெல்லாம், ஆனா முடிவில்லாத வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக வாழ வேண்டும். ஆமென்.
இந்த பாட்டு ஞாபகத்தில் இருக்குதா? கொச்சு கொஞ்சம் சாது கொச்சு கொஞ்சம் பாடின பாட்டு ஞாபகம் வரமாட்டேங்குது. எனக்கு ஞாபகத்திற்கு வரமாட்டேங்குது. அவ்வளோ அருமையான பரலோகத்தை நினைத்தவர்கள், பரலோகத்தை சிந்தித்தவர்கள் இந்த உலகத்தில் என்ன மரணம் வந்தாலும், என்ன பாடு பட்டினி வந்தாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விலக மாட்டார்கள். இப்ப சொல்லுங்க, இந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? இந்த உலகத்தில் எல்லாம் முடிஞ்சு போனாலும் முடிவில்லாத ஒரு ராஜ்யம் ஏசப்பா நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளவு மேலான ஒரு பாக்கியத்திற்காக உங்களை என்னையும் ஒரு சபையாக, மனமாட்டியாக வைத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். சபையே, சபையே, எந்த சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. சொல்லுங்க, விசுவாசத்தை விட்டு விடவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு தூரமா போகக்கூடாது. இன்னும் நான் இயேசுவுக்காக எப்படி, இன்னும் நான் இயேசுவுக்காக என்ன செய்யணும், இன்னும் நான் இயேசுவுக்காக என்ன பண்ணணும் யோசித்து பாருங்க. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க, அந்த முடிவில்லாத ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க நான் என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? எத்தனை துண்டு பிரதி கொடுக்க முடியும்? எத்தனை பைபிள் கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லி சபைக்கு கூப்பிட முடியும்? இதை தான் நம்ம சிந்தித்து, நம்ம வேதனையை சிந்தித்துட்டு இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கிற கஷ்டத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நமக்கு இருக்கிற கண்ணீர் கவலையே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு அப்பால் ஒரு பெரிய வேலை நமக்கு தெய்வம் தந்திருக்கிறார். ஆமென். அதற்கு மேல ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார். எவ்வளவு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும். அப்போதான் நீங்க பரலோக வீட்டில் போகும்போது தெரியும், இவ்வளவு பெரிய வீடா எனக்கு, இவ்வளவு சொல்லுங்க, இவ்வளவு பெரிய சாக்கியமா, இவ்வளவு பெரிய பாக்கியமா ஏசப்பா வச்சிருக்கிறாரு. சில சொல்லுவாங்க, பரலோகத்தில் எனக்கு ஒரு முத்தம் கிடைச்சா கூட, வராந்தையில் இடம் கிடைச்சா கூட, அங்கெல்லாம் வராந்த முத்தம் எல்லாம் கிடையாது. தவறா புரிஞ்சு நினைச்சாதீங்க, புலம்பிட்டு இருக்காதீங்க. ஆமென். அங்க மாளிகை தான். அந்த மாளிகை எப்படிப்பட்ட மாளிகை சொல்லுங்க? அன்பின் குமாரனுடைய மாளிகை. இரண்டாவது அசைவில்லாத ராஜ்யம். மூன்றாவது அழியாத ராஜ்யம். நான்கு முடிவில்லாத ராஜ்யம். இப்போ நம்ம கட்டுறவங்களாம் இரும்பு கம்பிக்கு 40 ஆண்டு தான் கேரண்டி. உள்ள போட்டு காங்கிரீட் போடுறோம் இல்லையா, கம்பி, 40 வருடத்துக்கு பின்பு அந்த கம்பியெல்லாம் துருபிடிக்க ஆரம்பிச்சிருமா, அதோடைய பலன் விட்டு கொடுக்குமா. ஆகவே 40, 50, 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா வீடை இடிச்சிட்டு சொல்லுங்க, சில வீடெல்லாம் 10, 20 வருஷத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. ரூப்பெல்லாம் என்ன செஞ்சிருது? கம்பி விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் ஏசப்பா கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு, அதுக்கு முடிவே கிடையாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்யாது. நீங்கள் அங்கே போய் அதை தூக்கணும், பெருக்கணும், துடைக்கணும்னு நினைக்கவே அவசியம் இல்லை. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அது எப்போ பார்த்தாலும் மினுங்கிக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு சூரிய ஒளி தேவையில்லை. புரியுதா? அந்த வீட்டுக்கு எது தேவையில்லை. ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிற அந்த அருமையான வைரம் அதுதான் அதுக்கு பிரகாசம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வீடு வேணும்? இப்போ புக் பண்ணிடலாமா? ஆமென். எப்படி புக் பண்ணுறது? இப்போ எல்லாம் விண்வெளியில் இடம் வாங்கி வீடு கட்ட போகிறாங்களாம். இப்போ சொல்லுங்கள், நம்ம அதை விட கண் இமைக்கு நேரத்தில் சொல்லுங்க, ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் விண்வெளியையும் தாண்டி, சந்திர மண்டலத்தையும் தாண்டி, சூரிய மண்டலத்தை தாண்டி, நட்சத்திர மண்டலத்தையும் தாண்டி, சொல்லுங்க, அதுக்கு மேலே தெரியாதா? அதுக்கு மேலே எங்கே போக போகிறோம்? அந்த புதிய எருசலேமாகிய தேவனுடைய நகரத்துக்கு நம்ம போக போகிறோம். நமக்கு விண்வெளியிலையும் இடம் வேண்டாம். சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு எங்கே கொடுத்தா போதும். ஏன் அந்த வீடு முடிவில்லாத வீடு. ஹல்லேலூயா.
அது ஒரு நாள் முடிந்து போகாது. எங்க வீடு கட்டினாலும் அதுக்கு அழிவுண்டு, அதுக்கு அசைவுண்டு, அதுக்கு முடிவுண்டு. புரியுதா? எங்க வீடு கட்டினாலும், எவ்வளவு ஆழமா போட்டாலும், எவ்வளவு உறுதியா செஞ்சாலும் அது அசையும், அது அழியும், அது முடிவு பெறும். ஆனா தேவராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, முதலீடு செஞ்சீங்கன்னா, அது ஒரு நாள் சொல்லுங்க, அந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அசையாது, அழியாது, முடிவு பெறாது. ஐந்தாவது ஒன்றை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய அடையாளங்கள் இங்கே அந்த ராஜ்யத்துக்கு என்ன பேர் கொடுத்திருக்குது? நித்திய ராஜ்யம். நித்திய 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 காலமா நம்ம இயேசுவோடு கூட வாழ போகிற ராஜ்யம். ஆமென். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்றார். 27ஆம் வசனம். ராஜரீகமோ ஆளுகையோ ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, அது என்ன ராஜ்யம்? நித்திய ராஜ்யம். யாருக்கு கொடுக்கப்படுற ராஜ்யம்? பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யம். ஆமென். ஏசப்பா யாருக்காக அந்த ராஜ்யத்தை உண்டு முடிச்சுக்கிறாரு? எனக்காக. நான் தான் அந்த பரிசுத்தவான், நான் தான் ரட்சிக்கப்பட்ட நீதிமான், நான் தான் அந்த ராஜ்யத்துக்கு உரியவன். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை இயேசு நமக்காக வைத்ததுனால தான் உங்கள் இருதயம், சத்தமா சொல்லுங்க, இப்ப தெளிவு வந்துருச்சா? இப்ப நம்பிக்கை விசுவாசம் வந்துருச்சா? இனிமே என்ன செய்யணும்? அந்த ராஜ்யத்தில் முதலீடு செய்யணும். ஆமென். அந்த ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? நீங்க பணம் பொருள் எல்லாம் கொடுத்து அந்த ராஜ்யத்தில் வீடு என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. அந்த ராஜ்யத்தில் முதலீடு பரிசுத்தம் தான். ஆமென். பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக எப்படி வாழணும்? பரிசுத்தமா வாழணும், அவருக்கு பிரியமா வாழணும். எல்லா அசுத்தங்கள் அருவருப்புகள் எல்லாம் நமக்கு வெளியே போகணும். நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. ஆண்டவர் இந்த கன்வென்ஷன்ல சபை என்ன செய்கிறார்? அந்த ராஜ்யத்துக்காக சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. கவலையை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு, அவிசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு, சோர்வை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தமாகிறவன் இன்னும் கண்களை மூடுவோமா? எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்காக இயேசு இந்த உலகத்தில் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த அருமையான ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாக முடியுமோ, எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக முடியுமோ அப்படி நம்ம பிரியமாகலாம். தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் எந்த விதமான உலகத்தின் காரியங்களால், உங்களுடைய தேவைகளால், உங்களுடைய உலக பிரச்சனைகளால் கலங்க இடம் கொடுக்கவே கூடாது. நமக்காக இயேசப்பா ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போயிருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலை, அந்த ராஜ்யம் எவ்வளவோ மேன்மையானது என்று பார்த்தோம். அந்த ராஜ்யம் எவ்வளவு உயரமானாலும், எவ்வளவு பெருசானாலும் அது அசையாது, அது அழியாது, அது முடிவில்லாதது. அது நித்திய ராஜ்யம், அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்காக இயேசு நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். இன்னும் நான் பரிசுத்தப்படணும்ப்பா, இன்னும் நான் பரிசுத்தமாகணும்ப்பா. என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும்.
நான் எந்த அளவு பரலோகத்தில் பலனை சேர்க்க முடியுமோ அந்த அளவு சேர்க்க எனக்கு பலனை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்கள், அந்த ராஜ்யத்தில் நான் வெறுங்கையோடு வரவே மாட்டேன் அப்பா. சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் தலை கவிழ்ந்து நிற்கிறவனாக அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆர்ப்பரிப்போடு நிற்கிறவனாக இருக்க. இன்றைக்கு நான் இயேசுவுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை தீவிரமாக செய்ய, பாட முடியுமானால் வல்லமையோடு பாட, துதிக்க முடியுமானால் சத்தமா துதிக்கிறவனாய் இருக்க, ஜெபிக்க முடியுமானால் இன்னும் அதிக நேரங்கள் ஜெபிக்கிறவனாய் இருக்க. என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆத்துமா ஆதாயம் செய்கிறவனாய் இருந்தால் இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கொடுக்க. ஆண்டவர் என் கரத்தை ஆசீர்வதித்திருந்தால் அதிகமாய் கொடுக்கிறவனாய் இருக்க, ஊழியங்களை தாங்குகிறவனாய் இருக்க. எத்தனை பேர் தீர்மானிக்கின்றீர்கள்? தீர்மானம் செய்யுங்கள். அந்த ராஜ்யத்திற்காக, அந்த மகிமையான ராஜ்யத்திற்காக ஆண்டவரே நான் இன்னும் வாழணும்ப்பா, இன்னும் நான் ஆண்டவரை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்ப்பா, நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்ப்பா. ஆமென். கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கியம், ஆனந்த ஜீவியோ, கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் போர் ஆனந்த ஜீவியோ. கஷ்டங்கள் வந்தாலோ, நல்ல கைத்தட்டி நேர்ந்தாலோ, பரலோக கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலோ, கஷ்டங்கள் நேர்ந்தாலோ, கிறிஸ்து ராஜ்யே கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியோ. லௌகீக இன்பங்கள் மாறி போய்விடுமே, லௌகீகர் எல்லாரோ கைவிடுவாரலோ. லௌகீக இன்பங்கள் மாறி போய்விடுமே, லௌகீகர் எல்லாரோ கைவிடுவாரல்லோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலோ, யோசேப்பின் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலோ, யோசேப்பின் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, ஆமென் ஆனந்த ஜீவியோ. நம்பும் சகோதரர் வம்பு செய்திடுவார், அப்பம் போசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். நம்பும் சகோதரர் வம்பு செய்திடுவார், அப்பம் போசித்திட்டோர் குதிகாலை தூக்குவார். ஆமென் ஆமென். ஆற்றிடும் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. துயரிலோ மாறா கண்ணீரிலோ ஆற்றிடும் தெய்வமே கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியோ. கிறிஸ்தவ ஜீவியோ சௌபாக்கிய ஜீவியோ, கிறிஸ்துவின் மக்கள் கோர் ஆனந்த ஜீவியோ. இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் சிநேகிதர், நித்தியமாம் ராஜாயே கூட்டாளி அல்லவோ. இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் சிநேகிதர், நித்தியமாம் ராஜாயே கூட்டாளி அல்லவோ. என்னை பாருங்கள், என்னை கிளேசுங்கள், என் இயேசு ராஜாயே கூட்டாளி அல்லவோ. என்னை பாருங்கள், என்னை கிளேசுங்கள், என் இயேசு ராஜாயே கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியோ
glory, glory. மகிமையப்பா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மணாளரே, எங்கள் மணாளரே. அகலநாதனா கேட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. அகலநாதனா கேட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. என்னை பாருங்கள், என்னை கிளேசங்கள், என் இயேசு ராஜாயே கூட்டாளி அல்லவோ. என்னை பாருங்கள், என்னை கிளேசங்கள், என் இயேசு ராஜாயே கூட்டாளி அல்லவோ. என்னை பாருங்கள், என் கிளேசங்கள், என் இயேசு ராஜாயே அல்லவோ. எப்போ நீர் வருவீர் என்றோ நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் வருவீர் என்றோ நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க. ஆண்டவரே உமக்கு மகிமை, உமக்கு மகிமையப்பா. ஹல்லேலூயா. எங்கள் வாஞ்சை உயர் சீயோனே, உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதான உம்முடைய ஸ்தலத்தை ஆண்டவரை காணும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் தேவனே உமக்கு மகிமையப்பா, எங்கள் தேவனே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. காகலநாதனா கேட்டிடோ வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. காகலநாதனா கேட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. எப்போ நீர் அப்பா, என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. தேவன் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திர செலுத்துவோம். ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. கேட்ட சத்தியத்துக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து நம் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திர செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையில பொறுமையோடு ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நாம் அடைந்து கொள்ளும்படிய கர்த்தரை ஸ்தோத்திர செலுத்துவோம். ஸ்தோத்திர, 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 ஸ்தோத்திர. ஒருவர் கூட அபாத்திரரை அல்ல, ஒவ்வொரு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் சகாயம் பண்ணும்படிய கர்த்தரை ஸ்தோத்திர செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற வாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய சொந்த குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தியிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி நாங்கள் உமக்குள்ளாய் ஆண்டவரே பிரயாசப்பட்டு உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்ய பணியில் ஆண்டவரே நாங்கள் ஈடுபடுகிறவர்களாய் காணப்பட
கத்தனை சகாயம் பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே பிரதிபலன் தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மாறாத கிருபைகளை ஆண்டவரை வழி நடத்துவதாக, உம்முடைய கரம் நன்மையாய் தங்கியிருப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு விலக வேண்டிய காரியங்களை விட்டு விலகி, எந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரை தெரிந்தெடுத்து எதிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எங்களோடு பேசின வார்த்தையின்படி நாங்கள் நிலைத்திருக்க, ஹல்லேலூயா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, என் தகப்பனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, எங்கள் தகப்பன் எங்கள் மூலமாய் செய்ய போகிற காரியங்களுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தனை கிருபை கொடுக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், பரிசுத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம், சந்தோஷம், தெய்வீக பாதுகாவல் நம்ம அனைவரோடும் தேசவாசிகளோடும் இன்று பெற்று சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.